நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கபாலி. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உன்னோட பிறந்தநாளை குறித்து. கபாலி பற்றி சொல்லணுன்னா, எங்கள் 2 பேர் கூடயும் 11th 12th படிச்சுட்டு இருந்தாப்புல. கவர்மெண்ட் ஸ்கூலில் 11th 12th நாங்கள் படித்தோம் குரோபேட்டில். 86 எங்களோட இயர். 86ஆம் வருஷத்துலேருந்து இந்த நாள் மட்டும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, 86ஆம் வருஷம் நாங்கள் எப்படி கபாலியை பார்த்தோமோ, இன்னும் ஒன்று கொஞ்சம் குண்டாக இருக்கான். எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு. அதை தவிர வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் எங்களுக்கு கிடையாது. இன்னொன்று என்னென்னா, கபாலியோடு சேர்த்து எங்களுக்கு 24 25 சக தோழர்கள் இருக்காங்க. நாங்கள் இன்னும் எங்களோட குரூப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் 11th 12thலேருந்து எங்கள் குரூப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து, எந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் நாங்கள் யாருமே அதை அவாய்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அன்றைக்கி எங்களுக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுவோம். ஏன்னா முக்கால்வாசி ஃபங்க்ஷன் கிடையாது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் மீட் பண்ணுவோம். அன்றைக்கி எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணுவோம். மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு தனி பிரியம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் அங்கே போகும்போது வந்து எங்களுக்கு அந்த 50 வயசுன்றதே நாங்கள் மறந்துடுவோம். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இன்னொன்று, கபாலி ஃபங்க்ஷனுக்கு வரான்னு சொன்னால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரே சந்தோஷமாகிடும். ஏன்னா கம்பல்சரி டான்ஸ் உண்டு. அவனோட சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஆடுவோம் டான்ஸு. சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருமே டான்ஸ் ஆடுவோம். ஜாலியாக இருப்போம். அவன் வந்தாலே செம்ம ஜாலி தான். வந்தோடனே கேட்போம், இன்னும் அங்கே வரலையா. ஏன்னா அவன் தான் ஸ்டார்ட் பண்ணியே விடுவான் அங்கே வந்தால். அதனால் நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்போம். எங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நினைப்போம். நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறத நினச்சி எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நாங்கள் நினைப்போம். இதை பற்றி கபாலி பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் வந்து இது வந்து பர்த்டே விஷஸ் அவனுக்கு. அதனால் இன்னும் கூட எனக்கெல்லாம் அவருன்னு சொல்லவே வராது. ஏன்னா ஒரு கிளாஸ்மேட்டு ஒன்றா படித்தனால இன்னும் நாங்கள் எல்லாரும் அவன் இவன் இப்படி தான் நாங்கள் பேசிக்கிறோம். இல்லை ஃபேமிலியோட பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம்பத்தி எல்லாம் கூட எடுத்துட்டோம். ஆனாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை வாடா போடா அப்படி தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இன்னும் இந்த சந்தோஷம் எங்களுக்கு எப்போது நீடிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னொன்று, நிறைய பேசலாம், ஆனால் இது டைம் இல்லை. ஏன்னா அவனோட பர்த்டே விஷஸ் இது. கபாலி, ஹாப்பி பர்த்டே கபாலி. இனி சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்ல உடல் சுகத்தோடு இருக்கணும் கபாலி. நீ இப்படியே ஒரு நல்ல சிரிப்போடவும் நல்ல சந்தோஷத்தோடவும் பிறக்க போகிற இந்த பிறந்த நாளில் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உன்னை வாழ்த்துறோம் கபாலி. பை. நண்பன் கபாலிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களை பற்றி சொல்லணுன்னா, ஸ்கூலில் கல்ச்சுரல் ஸ்பாட் நடத்துகிறாங்க. அதில் திருவிளையாடல் தர்ம வேஷம் போட்டு பண்ணேன். அது இன்னும் எங்களால் மறக்க முடியல. ஆனால் அப்போ நினச்சி பார்க்கல, நீ பின்னாடி சின்ன திரையிலும் பெரிய திரையிலும் வருவட்டு நீ அதில் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த துறையில் நீ மேலும் நல்லா சிறந்து விளங்குன்னு வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். ஹாப்பி பர்த்டே கபாலி. ஹாப்பி பர்த்டே டு யூ. இனிய காலை வணக்கம் எனது நண்பர்களே.